பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தரை துதிப்பது எவ்வளவு நல்லது தெரியுமா? துதிக்க துதிக்க நமக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். பிரியமானவர்களே, துதிப்பது என்பது பல்வேறு வகைகளிலே செய்யலாம். அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கலாம். பாடல்கள், ஏராளமான பாடல்கள் இருக்கிறது, அதைகளை சொல்லி துதிக்கலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்தி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். அவருடைய வசனங்கள், வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அவைகளெல்லாம் சொல்லி ஆண்டவர் இப்படியாக நம்மை நடத்தி வந்த பாதைகள், நடத்த போகிற பாதைகள், இதெல்லாம் எண்ணி அவரை துதிக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோர்களுக்கு அவர் செய்த எத்தனையோ அற்புதங்கள், இவைகளெல்லாம் எண்ணி நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தொடர்ச்சியாக செய்வார் என்பதுல சந்தேகமே கிடையாது. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கு. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எனக்கு அன்பானவர்களே, சுவாசமுள்ள மனிதர்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றார்கள் என்றால், சுவாசம் இல்லாதவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அப்படி என்றால் சுவாசமுள்ள யாவும், யாரு சுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தரை துதிக்கணும். உங்களுக்குள்ள அந்த ஜீவ சுவாசம் இருக்குது இல்ல, கர்த்தரை துதிங்க, விட்டுறாதீங்க. ஜீவ சுவாசம் இல்லைன்னா தான் நீங்க துதிக்க மாட்டீங்க. அப்ப துதியாதவர்கள் சுவாசம் இல்லாதவர்கள் என்று அர்த்தமாகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த வேளையில நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். இன்னொரு விஷயம் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், வேதத்துல சங்கீதம் 115 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கவர்கள் கர்த்தரை துதிப்பதில்லை. மரித்து போனவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், சுவாசம் உள்ளவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? நீங்க எப்பொழுதும் உற்சாகமா துதிப்பீங்களா? எந்த சூழ்நிலையாலும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். ஆண்டவரை எப்பொழுது துதிப்போம். சுவாசம் நமக்குள்ளே ஆண்டவர், அவருடைய சுவாசமாய் நாம் இந்த பூமியில வாழ்கிறோம். ஆகவே எப்பொழுது கர்த்தரை துதிப்போம். துதிக்க துதிக்க எல்லா தடைகளும் மாறும், ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நாவுகளிலே எப்பொழுது துதியை வைப்பீராகப்பா. எங்கள் சிந்தனையில எப்பொழுதும் போற்றுகிற அந்த எண்ணம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபை தருவீராக. துதிக்க முடியாதபடி தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் விலகி போகட்டும். ஆமென். தேவனே, உடைய வார்த்தைகளை சொல்லி, உங்களுடைய நாமங்களை சொல்லி மேன்மைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகட்டும். ஜீவ சுவாசமாயிருக்கிறவர்களுக்குள்ளாக இருப்பதற்காக நன்றி. வெற்றியின் வாழ்வுகளுக்கு கிடைப்பதாக எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். நிறைய ஆசீர்வதிப்பீராக. இன்றிலிருந்து அவர்களுக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாவதற்காக நன்றி அப்பா. நன்றி, கோடா கோடா நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.